ஓம் சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்ல போகிறது என்னென்னா, யோக பலத்தை அதிகரிக்கணும்னா என்னென்ன பண்ணணும், அதை பற்றின ஆழமான ரகசியங்களை அப்பா சொல்கிறாங்க. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் சுயம் உங்களோட தர்மமே என்னது? அமைதி தான். உங்களோட தேசமும் அமைதி தான். நீங்கள் ரொம்ப ரொம்ப அமைதி சொரூபமானவர்கள். நீங்கள் போயிட்டு மற்றவங்கக்கிட்ட இதை அமைதி வேணும் அமைதி வேணும்னு யாசிக்கவே முடியாது, பிச்சை எடுக்க முடியாது. அப்பா சொல்கிறாங்க ஓம் சாந்தி. இதை சொல்லும் போதே உங்களுக்குள்ளே அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி ஏற்படணும். அந்த அமைதியை சாந்தி சொரூபமாக நீங்கள் அனுபவம் பண்ணணும். ஏன்னா உங்களோட சுய தர்மமே அமைதி தான். இதை பற்றி சந்நியாசிகளும் சொல்கிறாங்க. அமைதியை உங்களோட கழுத்து மணி மாலையாக வச்சுக்கிட்டு எதுக்கு வெளியில் தேடுறீங்க? இருக்கும் இடத்தை விட்டு விட்டு இல்லாத இடம் தேடி அலையும் ஞான தங்கமே அப்படின்னு ஒரு பாட்டு கூட இருக்குது. ஸோ எங்கெங்கேயோ மனிதர்கள் அமைதி சுகம் இதெல்லாம் தேடிக்கிட்டே இருக்காங்க வெளியில். ஆனால் உங்களுக்கு இப்போ நல்லாவே தெரிஞ்சு போச்சு, இந்த அமைதியாக நம்ம மனசை அமைதிப்படுத்தணும் அப்படின்றது எப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அது என்னென்னா, ஆத்மானு உணர்ந்தாலே போதும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆத்மானு நீங்கள் நல்லா உணர்ந்துட்டீங்க, நான் ஒரு நட்சத்திரம் தான், இந்த உடம்பு கிடையாதுன்னு உணர்ந்துட்டீங்கனாலே அந்த அமைதியை நீங்கள் உணர முடியும். வெளியில் எங்கேயுமே தேட தேவையில்லை. இங்கே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அதாவது இந்த மாதிரி நீங்கள் காரியங்கள் செஞ்சு தான் ஆகணும். அதாவது உட்காந்த இடத்துலையே நாங்கள் அமைதியாக உட்காந்துக்கிட்டே இருக்கோம். சன்னியாசிகள் இப்படி தவறாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அமைதியாக அப்படியே உட்காந்துக்கிட்டே, அதாவது ஆத்மானு உணர்ந்துக்கிட்டே இருக்கிறது அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் எல்லா காரியத்தையும் செய்யணும். அது உங்களுக்கு நல்லாவே, ஏன்னா இங்கே நீங்கள் பரந்தாமத்தில் இருக்கும் போது தான் உங்களுக்கு சரீரமே இருக்காது. அங்கே நீங்கள் எந்த காரியமும் செய்ய தேவையில்லை. ஆனால் இங்கே உங்களுக்கு சரீரம் கிடச்சிருக்கு. இது ஒரு வண்டி. இந்த வண்டி கிடச்ச உடனே இந்த வண்டியை நீங்கள் யூஸ் பண்ணணும். அதாவது கர்மாக்கள் செஞ்சுட்டே தான் இருப்பீங்க. சுகதாமத்துக்கு வந்தீங்க, சுகதாமத்தில் நல்லா நடிப்பு நடிச்சிங்க, சுகமான நடிப்பு நடிச்சிங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த துவாபரிகம் வரும்போது தான் உடம்புன்னு நீங்களே உங்களை நினச்சிக்கிட்டு தவறான நடிப்பு நடித்து இந்த மாதிரி 84 பிறவிகள் எடுத்திருக்கீங்க. ஆனால் அப்பா சொல்கிறாரு, உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், 84 பிறவி எல்லாரெல்லாம் எடுக்க முடியாது. பிரம்ம பாபா, அதாவது இவர் ஃபஸ்ட்லேருந்து வராரு. ராதையும் முதல் நம்பர்லேருந்து வராங்க. இந்த தாதி குமாரக்கா, அவங்க பிரகாஷ்மணி தாதி ஜானகி, இவங்கெல்லாம் முதல் நம்பரில் வராங்க கண்டிப்பாக. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு சேவை செஞ்சுருக்காங்க. நீங்கள் எந்த ஒரு சேவையும் செய்யலைன்னா அப்புறம் சத்தியுக முதல்ல இருந்து எப்படி வர முடியும் அப்படின்னு அப்பா கேட்குறாங்க. உங்களுக்கு 84 பிறவி எல்லாருமே எடுக்கிறது கிடையாது. சில பேர் நடுவில் தான் வராங்க, சில பேர் கடைசியில் இருந்து வராங்க. அது எல்லாமே நீங்கள் எல்லோரும் ஏற்றுக்கிறீங்க தானே? அப்படின்னா நீங்கள் முதல் நம்பர்லேருந்து வரணும் அப்படின்னா உங்களை நீங்கள் முழுமையாக அர்ப்பணம் செய்யணும். இவங்க எப்படி இந்த மாதிரி அர்ப்பணம் செஞ்சாங்களோ அந்த மாதிரி பெரிய பெரிய தாதிகள் தீதிகள், அப்புறம் இந்த உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய சகோதரர் சகோதரிகள், இவங்களெல்லாம் பாருங்கள், பார்த்து நீங்கள் கற்றுக்கணும். முழுமையாக அர்ப்பணம் ஆகணும். யோக பலம் உங்களுக்கு வேணும்னா எல்லாத்தையும் மறக்கணும். நீங்கள் கண்ணால் பார்க்குறது, காதால் கேட்குறது, இதோட ரசனையிலேயே நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் யோக பலம் உங்களுக்கு எப்படி அதிகரிக்கும்? யோக பலம் அதிகரிக்கணும்னா ஃபஸ்ட்டு தேகத்திலேருந்து நீங்கள் முதல்ல விடுபடணும். இது ஒரு ஓட்டப்பந்தயம் மாதிரி. ஏன்னா இது ஒரு ஸ்கூலில் ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்கன்னா வேகமாக ஓடி போயிட்டு திரும்பியும் வருவாங்கள்ல, அந்த மாதிரி இதுவும் ஒரு குதிரை பந்தயம் சொல்லலாம்.
இது வந்து குதிரை பந்தயம். ஏன்னா இங்கே வந்து இந்த உடம்பே ஒரு குதிரை தான். அது பாட்டும் ஓடி இதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இந்த குதிரையை வந்து நீங்கள் அடக்கி ஆளணும். அதுலேயும் 8 விதமான குதிரை காமிச்சிருக்காங்க. மனம், புத்தி, சமஸ்காரம், இந்த 5 தத்துவங்கள், இது எல்லாமே வந்து ஒரு குதிரையாக அந்த மாதிரி படங்களில் காமிச்சிருப்பாங்க. கண், காது, இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் பண்ணி உங்களோட கட்டுப்பாட்டு, அதாவது ஆத்மா ராஜாவோட கட்டுப்பாட்டில் இருக்கணும். சுய ராஜ்யம் பண்ணணும் நீங்கள். அப்போ தான் அந்த யோகா உங்களுக்கு கனெக்ஷன் வந்து கிடைக்கும் அப்பா கிட்ட. இது வந்து கதையில் வந்து இதை வந்து குதிரை, இந்த இவர் வந்து பிரஜாபிதா, அவர் வந்து குதிரையை வந்து அஸ்வமேத யாகத்தில் வந்து போட்டார், எரிச்சார் அப்படின்னு நிறைய கதைலாம் இருக்குது. அது வெறும் கதை தான். உண்மையாக வந்து அந்த மாதிரிலாம் நடக்கலை. ஏன்னா இது 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 வந்து உங்களுக்கு வந்து ஒரு கதைலாம் கிடையாது. நீங்கள் இப்போ படிக்கிறது வந்து இப்போ கேட்குறது ஜஸ்ட் ஏதோ கதை கேட்டுட்டு, இது பொய்யெல்லாம் கிடையாது. உண்மையாக நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உண்மையாகவே உங்களுக்கு பதவி கிடைக்கும். ஏன்னா இப்போ ஒரு படிப்பு படிக்கிறாங்கன்னா அந்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்குது, ஏதாவது ஒன்று கிடைக்கும்ல, அதனால் ஒரு பயன் கிடைக்கும். அந்த மாதிரி தான் இதுவும் வந்து படிப்பு. இங்கே வந்து அப்பாவே உங்களுக்கு ஆசிரியராகவும் இருந்து குருவாகவும் இருந்து சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா எல்லார்கிட்ட இருந்தும் உங்களுக்கு ஆஸ்தி கிடைக்குது. அப்பா கிட்டேருந்தும் ஆஸ்தி கிடைக்குது, ஆசிரியர்கிட்ட இருந்தும் ஆஸ்தி கிடைக்குது, குரு கிட்டேருந்து ஆஸ்தி கிடைக்குது. அதனால் இந்த தந்தையை நீங்கள் நினைவு செய்யணும். ஏன்னா நினைவு மூலம்தான் உங்களுக்கு விக்ரமங்கள் விநாசமாகும். சிவபாபா வந்து அஷரீரியாக இருக்கார். அதனால தான் நீங்களும் அஷரீரியாக ஆகி அஷரீரியான சிவபாபாவை வந்து நினைவு பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஹே பதித்த பாவனனே என்று நீங்கள் தான் வந்து கூப்பிட்டீங்க. கீதையின் பகவான் யார் அப்படின்னு யுக்தியாக கேளுங்க. கீதையோட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து நீங்கள் தான் மற்றவங்களை சொல்லும் போது சொல்லுங்கள், அவர் வந்து சரி அவர் எல்லா இடத்துலையும் இருக்காருன்னே வச்சுக்கோங்க. கடவுள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கார், அவர் வந்து சர்வ வியாபின்னே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கல்லுலேயும் இருக்கார், முள்ளுலேயும் இருக்கார் அப்படின்னா அந்த கடவுள் வந்து எப்படி குழந்தைகள்லாம் ஏற்றுப்பார்? அவர் எப்படி தந்தையாக ஆக முடியும்? எல்லாருமே தந்தையாக இருக்க முடியுமா? செல்லமான குழந்தைங்களேன்னு சொல்கிறாருன்னா அவர் ஒருத்தர் இருக்கணும்ல. ஒரே ஒருத்தர் தான் இருக்கார். அவர் ஒருத்தர் தான் பரலோகிக தந்தை. இதை பற்றி சொல்லுங்கள். இந்த உலகத்தில் வந்து 2 விதமான தந்தை இருக்காங்க. கண்காட்சியெலாம் நடத்தும் போது நீங்கள் இந்த மாதிரி கேட்கணும். உங்களுக்கு 2 விதமான தந்தை இருக்காங்க. ஒரு தந்தை வந்து உங்களுக்கு உடம்பு கொடுத்துருப்பார், இன்னொருத்தர் வந்து அலௌகிகமானவர். இதில் யார் உயர்ந்தவங்க? ஸோ அலௌகிகமானவர் தானே உயர்ந்தவர். அப்போ அவர்கிட்ட இருந்து தான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கிது. அவரை நீங்கள் நல்லா நினைவு பண்ணணும். யோக பலம், அவரை நினைக்கும் போது உங்களோட அந்த யோகாவோட சக்தி, அதாவது அந்த கனெக்ஷனோட சக்தி வந்து அதிகரிக்கும். இதன் மூலம் என்ன நடக்கும்? சரி, யோகா பண்ணுறோம், யோகா பலத்தை அதிகரிக்கிறதுனால என்னென்ன நடக்குது? இந்த முழு உலகமும் தூய்மையாக ஆகிரும். அப்புறம் வந்து இந்த யோகா பலத்தின் மூலம் ஒரு பெரிய மலையவே நீங்கள் வந்து அகற்றிட்டு ஒரு தங்க மலையை நீங்கள் ஸ்தாபனை செய்வீங்க. 5 தத்துவங்களும் சதா பிரதானமாக ஆகிரும். எல்லாமே வந்து புதுசாக மாறும். அப்போ அந்த மாதிரி நீங்கள் யோகா பலத்தை அதிகரிக்கும் போது, அதாவது கர்மாதீத நிலைன்னா என்னென்னா, நீங்கள் ஆத்மான்னு ஒன்று இருந்து பாபாவை நினைக்கிறீங்க, ஆனால் வந்து இடைவிடாத நினச்சிக்கிட்டே இருக்கீங்க. பாபா பாபா மேரா பாபா அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கீங்க. தொடர்ந்து நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்போது ஈஸியாக கர்மாதீத நிலையை அடைஞ்சிருவீங்க. அதனால் வந்து நிறைய லாபங்கள் இருக்குது. இந்த நிறைய இது வந்து ஒரு இதுதான் வந்து பக்தியில் வந்து அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி தீபத்தை ஏற்றி வைக்கணும் யாராவது இறந்துட்டாங்கன்னா, அப்படி இப்படின்னு இந்த மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஆனால் இங்கே தீபம்
அணையாத தீபமாக சிவ பாபா இருக்கார். அவரை நினைக்க நினைக்க உங்களோட தீபமும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இதன் மூலம் இந்த முழு உலகமும் பெரிய மலை மாதிரி இருக்குது, துக்க மலையாக இருக்குது. இந்த துக்க மலையே வந்து தங்க மலையாக, அதாவது சொர்க்க மலையாக மாறிடும். இதை தான் வந்து கோவர்தன மலை, இதை சுற்றி வரணும் அப்படின்னு இந்த மலையெல்லாம் போய் சுற்றிட்டுருக்காங்க, கிரிவலம் போகணும் அப்படின்னு. ஆனால் வந்து அந்த பக்தியில் வந்து எதுவுமே புரிஞ்சிக்கிறது கிடையாது. இது வந்து நீங்கள் உண்மையாக இப்போ நடக்கக்கூடிய விஷயம். இந்த மலையை நீங்கள் தான் இப்போ வந்து சுத்தமாக மாற்றுறீங்க. அதனால் வந்து சத்தியுகத்தில் உங்களுக்கு இமயமலையே வந்து ஃபுல்லாக தங்கமாக இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. அங்கே வந்து உங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பெரிய பெரிய வீடு, அதாவது மாளிகை இருக்கும், அங்கே களஞ்சியமே இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு அந்த சுரங்கம், தங்கச் சுரங்கம் இருக்கும். 5 தத்துவங்களும் சதோ பிரதானமாக இருக்கும். உங்களுக்கு சரீரமும் அவ்வளோ தங்க மாதிரி, அதாவது ஜொலிக்கக்கூடிய ஒரு சரீரம் கிடைக்கும். அங்கே பழங்கள்லாம் ரொம்ப மிக 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 அப்படியே இனிப்பாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் பெருசு பெருசாக இருக்கும். இங்கே வந்து பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஏன்னா சக்தி இல்லாமல் இருக்குது. அங்கே வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அப்போது இந்த மாதிரி இதெல்லாம் நடக்குது எதனால்? இந்த யோக பலத்தால் தான் சொல்லப்படுது இல்லையா? அதாவது முயற்சி பெருசா இல்லை வந்து பிராப்தி பெருசா அப்படின்னு. ஆனால் முயற்சி தான் பெருசுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. முயற்சி தான் பெருசு. அது என்ன முயற்சி? என்ன முயற்சி பண்ணணுன்னே தெரியாமல் ஏதோ ஒரு வாழ்க்கையில் முயற்சி பண்ணி நிறையா படிக்கணும், நிறையா வந்து சம்பாதிக்கணும், இதுதான் முயற்சின்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் அந்த படிப்புனால் அதுக்கும் இந்த படிப்புக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது. அங்கே கிடைக்கக்கூடிய உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க? ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கிடைக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், உங்களுக்கு இந்த ஞானம் மூலமாக உங்களுக்கு இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் ரத்தினங்கள், அதாவது லட்சக்கணக்கில் கோடி கணக்கு சமம். இது அவ்வளோ கோடி. இங்கே எங்கேயுமே வந்து எவ்வளோ கோடி கொடுத்தாலும் இவ்வளோ உயர்ந்த ரத்தினங்கள், அதாவது இந்த மகா வாக்கியம் வந்து கிடைக்காது. ஏன்னா இதனால் என்ன நடக்குது? 21 ஜென்மம் நீங்கள் வந்து அவ்வளோ குஷியாக நல்லா வாழ முடியும். அதில் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா, தூய்மையாக இருக்கணும். ஏன்னா இந்த விகாரம் வந்து ரொம்ப ரொம்ப கொடுமையானது. அது காமம். அந்த காம விகாரத்தில் நீங்கள் போகாமல் இருக்கணும். அப்போ தான் இந்த யோகா பலத்தையும் நீங்கள் அதிகரிக்க முடியும். இல்லைனா வந்து உங்களுக்கு யோகாவே கனெக்ஷனே கிடைக்காது. இந்த விகார நெருப்பில் நீங்கள் எரிஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இங்கே வந்து யோகா அக்னியெல்லாம் வந்து எல்லாமே பஸ்மம் ஆகிடும். ஏன்னா செஞ்சு வச்ச புண்ணியம் எல்லாமே வந்து காலி ஆகிடும். அதனால தான் இந்த விகாரம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு எதிரி உங்களுக்கு. அந்த எதிரியை நீங்கள் வந்து ஜெயிக்கணும். ஆனால் கோவப்படுறவங்களுக்கு வந்து விகாரி அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க கோவப்படுறாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் பேராசைப்படுறாங்கன்னா பேராசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த காம விகாரம் தான் விகாரி, இவங்க விகார மனுஷங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது தேவதைகள் வந்து ரொம்ப பேராசையும் இருக்காது, அவங்களுக்கு கோபமும் இருக்காது, எந்த ஒரு ஆசையும் இருக்காது. அப்போ அந்த மாதிரி நீங்களும் ஆகணும், தேவதை மாதிரி நீங்கள் ஆகணும். சில பேர் இருக்காங்க, அதாவது தூய்மையாக இருக்கணும் அப்படின்ட்டு இந்த கணவன் மனைவியாகவே இருக்கிறாங்க. கணவன் மனைவியாக ஒன்றா இருந்தாலும் தூய்மையாக வாழ்ந்து காமிக்கிறாங்க. அவங்க வந்து இந்த சந்நியாசிகள் கிட்ட கூட சொல்கிறாங்க, நாங்கள் தூய்மையாக இருக்கோம் ஒன்றா இருந்தாலும். ஏன்னா இங்கே ஞான வாள் இருக்குது கூடவே. வந்து அந்த வாள் 21 ஜென்மத்துக்கு அழிஞ்சிரும், எல்லாமே வந்து அழிஞ்சு போயிடும், அதாவது சொத்து கிடைக்காம போயிடும் அப்படின்னு அந்த ஞான வாளை வச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா, அவங்க கூடவே அந்த ஞான ஆயுதத்தை வச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க தூய்மையாக இருக்க முடியும். அந்த மாதிரி இருக்க முடியாதுன்னெலாம் கிடையாது. இங்கே ரமேஷ், இந்த உஷா அப்படின்றவங்க வந்து பாபா வந்து இந்த கந்தர்வ திருமணம் வந்து செய்து வச்சுருக்காரு. இவங்க வந்து அப்புறம் சேவையில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க.
ஆனால் இதில் வந்து நிறைய பேர் வந்து சிலர் வந்து தோல்வி அடைஞ்சிடுறாங்க. அதனால் தூய்மையாக இருக்கிறதுல தான் ரொம்ப ரொம்ப கவனம். அப்போ தான் வந்து பதவி வந்து மிக உயர்ந்ததாக கிடைக்கும். ஏன்னா இந்த யோகா பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப அஸ்திவாரமே தூய்மை தான். அதனால் நீங்கள் உங்களோட வாழ்க்கை முழுவதும் நீங்கள் வந்து தூய்மையாக ஆகணும். இதில் வந்து கன்னிகைகளாக இருக்கிறவங்க வந்து நல்ல உதவி செய்ய முடியும், நல்ல சேவை செஞ்சு உயர்ந்த பதவியை அடையணும். உங்களோட வாழ்க்கையவே நீங்கள் வைரம் மாதிரி ஆக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. அதுலேயும் இன்றைக்கி வந்து பாபாவோட பாபா மீட் இருக்குது. அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து அமைதியாக இருக்கணும் அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காங்க. அதாவது சைலண்ட் பட்டி. இந்த சைலன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அமைதியாக இருக்கணும். அமைதியாக இருக்கணும்னா வாயில் பேசாமல் இருக்கிறது அதுவும் ஒரு அமைதி தான். ஆனால் அந்த மட்டும் இருந்துட்டு உள்ளுக்குள்ளே ஏதாவது சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது அமைதி கிடையாது. சிந்தனைகளே ஓடாமல் இருக்க முடியாது. ஏன்னா இந்த மனம் வந்து ஒரு குதிரை, அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் வந்து அந்த எண்ணங்கள் வந்து சுத்தமானதாக இருக்கணும், தூய்மையானதாக இருக்கணும். பாபாவோட மகா வாக்கியங்களை மட்டும் நினச்சிக்கிட்டே இருக்கணும். அதாவது அதை பற்றி சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி பாபா முறையில் என்ன சொன்னார் அதை பற்றி சிந்தனை பண்ணணும். அதுக்கப்புறம் சுய தரிசன சக்கரத்தை சுற்றணும். இந்த மாதிரி வந்து உள்ளுக்குள்ளே வந்து இருக்கணும். ஆனால் அமைதியாக, ரொம்ப பேசாமல் அமைதியாக இந்த சிந்தனையிலேயே உள்நோக்கு முகமாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு கிளாஸில் சொல்லியிருந்தாங்க. அதாவது 1 மாதம் வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி சைலன்ஸ் பட்டியில் இருங்க அப்படின்னு பிரம்மா பாபா வந்து சொல்லுவாராம். அப்போ வந்து நிறைய பேர் வந்து அந்த மாதிரி அமைதியாக இருப்பாங்க. ஏன்னா இந்த டைம் வந்து அந்த யோகா பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி பயிற்சி பண்ணுறதுக்கெல்லாம் வந்து நேரமே இல்லை அப்படின்றாங்க. ஆனால் அப்போல்லாம் வந்து முழுமையாக அர்ப்பணமாகி ஃபுல்லாக வந்து அவங்க வந்து ஞானம் அந்தளவுக்கு கிடையாது. ஆனால் இந்த பயிற்சிகள் நிறைய பண்ணாங்க. நிறைய பயிற்சிகள், அதாவது இந்த யோகா அபியாசம், இந்த பயிற்சிகள் வந்து நிறைய பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஃபுல்லாக அப்படியே சோல் கான்ஷியஸ்லேயே இருக்கிறது, ஃபுல்லாக பாபாவோட நினைவிலே இருக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் நிறைய பண்ணுவாங்க. அப்போது வந்து 1 மாதம் வரைக்கும் பிரம்ம பாபா வந்து சொல்லுவார். ஏன்னா இந்த சின்ன பசங்கள்லாம் கூட பாபாவோட குழந்தையே இருப்பாங்க. அவங்க வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து பாபா வந்து சொல்லுவார், இந்த குருவிகள் மாதிரி கத்திக்கிட்டே இருக்காங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு கிண்டல் பண்ணுவார். அப்போது வந்து நீங்கள் 21 நாள்லாம் கிடையாது, ஒரு மாதம் ஃபுல்லாக நீங்கள் வந்து அமைதியாக இருங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அவங்கெல்லாம் அந்த அளவுக்கு தபஸ்யா பண்ணி தான் வந்து இந்த யஜ்யத்தை வந்து வளர்த்தாங்க. யஜ்ய ரக்ஷகர்னு நம்மளுக்கு ஒரு பேர் இருக்குது. யஜ்யத்தை நம்ம தான் பாதுகாக்கணும். அதை யஜ்யம்னா வந்து போய் மந்திரம் பண்ணிக்கிட்டு பூஜை பண்ணுறது மட்டும் கிடையாது. உள்ளுக்குள்ளே அந்த அக்னி எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். நான் ஒரு ஆத்மா, யோகா அப்பாவோட கனெக்ஷன்லேயே இருக்கணும். நான் இறைவனோட குழந்தை, மாஸ்டர் சர்வசக்திவான். ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது அந்த யோக பலம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். உள்ளுக்குள்ளே அமைதியாக இருந்து அந்த ப்ராக்டிஸ், அந்த பயிற்சி பண்ணிக்கிட்டு பாபாவோட அந்த ஞானத்தையும் சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் சேவையும் பண்ணணும். மற்றவங்களுக்கு இந்த மாதிரி ஞானத்தை வந்து சொல்லி கொடுக்கணும். அப்போ அதுக்கு பாபாவை கூட சொல்கிறாரு, நீங்கள் வந்து இந்த மாதிரி உறுதியாக இருங்க, நான் வந்து எந்த ஒரு சேவையும் பண்ணாமல் நான் சாப்பிடக்கூட மாட்டேன் அப்படின்னு. இந்த அளவுக்கு உங்களுக்குள்ளே வந்து பாபா சொல்கிறாரு, உற்சாகம் இருக்கணும், ஆர்வம் இருக்கணும். உயர்ந்த பதவியை நான் அடைஞ்சே தீருவேன், என்னால் அடைய முடியும் அப்படின்னு உறுதியாக இருந்து இந்த மாதிரி உறுதியாக இருங்க. அந்த உங்களோட ஸ்திரமாக இந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க. பாபா வரதானம் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ எல்லா கஷ்டமும் ஏற்பட்டு விடக்கூடாதுன்னு ஸ்தூல சீசன்கள் வரும்போது எல்லா ஏற்பாடுகளும் செய்கிறாங்களோ முன்னாடியே செஞ்சு வச்சுக்கிறாங்க. இப்போது ஒரு சீசன் வருது அப்படின்னா அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி அந்த பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறாங்க.
சேவாதாரிகள்லாம் வந்து அந்த பாபா மீட்டு வர்றதுக்கு முன்னாடியே இந்த பொருள்லாம் இருக்குதா, காய்கறி அது இது பொருள் எல்லாமே இருக்கான்னு எல்லாத்தையும் தயார் செஞ்சு வச்சுக்கிறாங்க. அது மாதிரி தான் இப்போ வந்து எல்லா ஆத்மாக்களுக்கும் கதி சத்கதி கொடுப்பதற்கான இறுதி சீசன் வரப்போகுது. எல்லா ஆத்மாக்களுக்கும், அனைத்து ஆத்மாக்களுக்கும் கதி சத்கதி நம்ம தான் வந்து கொடுக்கணும். பாபா சொல்கிறாங்க, நீங்கள் தான் கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமும் நீங்கள் வச்சிடக்கூடாது. அதாவது க்யூவில் நிற்கிற மாதிரி அவங்கள வந்து ரொம்ப வரிசையாக அப்படியே வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் யோகா பண்ணிகிட்டே இருக்கோம், சக்தி கொடுக்குறோம், பாபாவை நினைவு பண்ணி சக்தி கொடுக்குறோம் அப்படின்லாம் கிடையாது. எல்லா ஸ்டாக்கும் ஆல்ரெடி ரெடியாக இருக்கணும். அதுலேயும் மெயினாக அமைதியோட சக்தி. அவங்க வரணும், எல்லாத்தையும் பெற்றுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். இதற்கு தான் பாபா சொல்கிறாரு, எவர் ரெடியாக நீங்கள் ஆகணும். புருஷார்த்தியாக வாழ்வதை விட இப்போது நீங்கள் வள்ளல் ஆகணும். இப்போ நாங்கள் முயற்சி பண்ணணும்னு இல்லாமல் வள்ளலாக கொடுக்கக்கூடியவர்களாக ஆகிக்கிட்டே இருங்க. அந்த ஸ்திதியிலேயே இருக்கணும். ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு நொடியிலையும் மாஸ்டர் வள்ளலாகி நடங்கள். கொடுத்துக்கிட்டே இருங்க. அந்த சக்தியை வந்து ஆத்மான்னு உணர்ந்து அப்படியே அந்த சக்தி அப்படியே வைப்ரேட் ஆகுது. அது ஒரு ரேஸ் மாதிரி அப்படியே ஒயிட் கலரில் போயிட்டே இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த ப்ராக்டிஸை அதிக நேரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்லோகன் அப்பா என்ன சொல்கிறாருன்னா, இறைவனை வந்து நம்ம புத்தியில் நிரப்பி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அனைத்து பிராப்திகளும் என்ன பண்ணும், வந்தேன் எனது பிரபுவே அப்படின்னு வந்துடும் உங்ககிட்ட. என்னோட பிரபுவே அப்படின்னு சொல்லி எல்லா இறைவன் நம்ம அப்பாவோட பிராப்தி என்னென்னலாம் இருக்கோ அவரையே நம்ம புத்தியில் வச்சுட்டே இருக்கிறோம், சிவபாபாவே வச்சுட்டே இருக்கிறோன்னா அப்போ அவரோடது எல்லாமே நம்மளோடது, எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. அப்பாவுக்கு மிக 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 நன்றி. எங்களுக்கு இந்த யோக பலம் எப்படி அதிகரிக்கணும், கான்சென்ட்ரேட்டடாக எப்படி நினைக்கணும் அப்படின்றத பற்றி சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி பாபா. ஓம் சாந்தி.